எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். சரோஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம தக்காளி பழத்தை தான் பார்க்க போகிறோம். இது பாருங்கள், எங்கள் தோட்டத்தில் உள்ள தக்காளி இது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷான தக்காளி. இப்போ தான் நாங்கள் பறிச்சிட்டு வந்திருக்கோம். ஒரு 4 செடி தாங்க இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தக்காளி பழம். நாங்களும் அக்கம் பக்கத்தில் எல்லாருக்கும் கொடுத்தும் பார்த்துட்டோம். இந்த தக்காளி பழம் நிறைய வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா ஒரு தோட்டத்தை போட்டிங்கன்னா அதில் ஒரு தக்காளி பழத்தை போய் பிழிஞ்சு விட்டுருங்க. எல்லாம் செடி முளைச்சிரும். தனித்தனியாக எடுத்து நட்டு வச்சுருங்க. இது மாதிரி பழமாக காய்ச்சி குமிச்சிடும். அது நம்மளுக்கு வேணுங்கிற அளவு, வேண்டாத அளவுக்கு பழம் நமக்கே கிடச்சிரும். ஒரு சின்ன தொட்டியில் நீங்கள் ஒரு செடியை வச்சிட்டிங்கன்னா கூட போதும். அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பழம். நான் நாளைக்கு எங்கள் தோட்டத்தை காமிக்கிறேன். நான் செடியிலேருந்து பறித்த நல்ல பழுத்த பழமாக ஒரு 4-5 பழத்தை உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் 4 நாளாக இதை கட் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம வீட்டு பழம்ன்றதுனால இது நல்ல கனிஞ்ச பழமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் விட்டமின் சி சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால, தக்காளி பழம் சாப்பிட்றதுனால அன்றாட நமக்கு தேவையான சத்துக்கள் இதிலேயே நமக்கு கிடச்சிரும். அப்படியே செடியில் பறித்து அப்படியே நம்ம கடித்து சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம தோட்டத்தில் நம்ம பார்த்து வளர்க்குற செடி. அதனால் நல்ல சத்துள்ள பழங்களை நம்ம சாப்பிட்றதுல ஒரு தப்பும் இல்லையே. இது மாதிரி கட் பண்ணி போட்டுருங்க. இதில் கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சம் பெப்பரும் தூவி வச்சுக்கோங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இதில் பெப்பர் போட்டுட்டு சால்ட் போட்டுட்டு அப்படியே நல்லா குலுக்கி விட்டு அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு அப்புறம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு டேஸ்ட் இருக்கும். இதில் தக்காளி மட்டும் இல்லைங்க, எங்கள் தோட்டத்தில் பப்பாளி, கத்திரிக்காய், நிறைய கீரை வகைகள், துளசி எல்லாமே இருக்குதுங்க. முருங்கைக்கீரை எல்லாமே இருக்குது. இது மாதிரி நம்மளே வளர்க்கும் போது நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். கொஞ்சம் இடம் இருந்தால் கூட அதில் ஒரு தொட்டியில் நீங்கள் வச்சு செடிகளை வளர்த்து பாருங்கள். உங்களுக்கு அந்த அற்புதமான ஒரு ஆனந்தம் தானாகவே உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.